இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கொடுவாய் அன்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து 15 லட்ச ரூபா வந்து மோசடி பண்ணியிருக்கான், இந்த வயசுல வந்து இவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அந்த நியூஸ் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பையனோட ஃபோட்டோ மேலே போடுறேன். அவன் வந்து விஜயனை பற்றி தான் பேசி வீடியோ போடுவான். அவனோட இதே வந்து விஜயனை பற்றி போடுறது, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது, ஃபாலோவர்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து பார்த்துருக்கான். எனக்கு வந்து சென்னையில் இருக்கிற ஒரு அக்கா வந்து டிவிகேல ஒரு பொறுப்பில் இருக்காங்க, சரிங்களா? டிவிகே கட்சியில் உள்ள ஒரு அக்கா. அந்த அக்கா நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அந்த அக்கா எனக்கு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பையன் வந்து விஜயனை பேரை சொல்லி வீடியோ போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுறான், நீங்களே எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏக்கா அவன் என் ஊர் கிடையாது, என் ஊர் பக்கத்து ஊருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது கூட உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அக்காட்ட வந்து நான் ஒன்று சொல்கிறேன், சிரிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்லுன்னு சொல்லும்போது, ஏக்கா அவன் என்னையும் ஏமாத்திருக்காங்க்கா அப்படின்னு சொன்னேன். உங்களை எப்படி ஏமாத்தினா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கேன், உங்கள் கடைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொன்னாக்கா. அப்போ வந்து சரி தம்பி வான்னு சொன்னேன். அவன் வந்து என்ன சொன்னான்னா, நான் வண்டியில் வந்துட்டு இருக்கோம் 2 வீலரில், ஒரு 500 ரூபா மட்டும் போட்டு விடுங்க பெட்ரோலுக்கு, பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்கள் கடையில் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை கடைக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி ஏன் தம்பி வரலன்னு சொல்லும்போது அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்பவுமே தெரிஞ்சிருச்சு அவன் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம், எப்படி ஃப்ராடாக இருப்பான்னா நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேன். ஏன்னா 500K 600Kனா 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்களுக்கு ஒரு 10,000 20,000 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நான் நம்பிட்டேன், சரியா இவங்க வந்து கரெக்டாக வீடியோ பண்ணி கொடுப்போம், ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பான்னு ஒரு 500 ரூபா போட்டு விட்டேன். அவன் ஏமாத்திட்டான், சரிங்களா? அதுக்கு இது வந்து செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. இது வந்து ஜனவரி 2026 செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. நான் 500 ரூபா தானே போட்டோம், நான் ஏமாத்திருச்சு, எனக்கே ஒரு நாள் மாட்டும்ல அப்படின்னு சொன்னேன், மாட்டுற அன்னைக்கு வச்சு செய்வோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அப்போவே நான் சொன்னேன் எல்லார்ட்டையும், விஜய் ஃபேன்ஸ் சொல்லி வந்து ஏமாத்திட்டு இருக்கான், ப்ரொமோஷன் சொல்லி என்கிட்ட ஏமாத்துற மாதிரி நீ எத்தனை கடைக்காரங்கிட்ட ஏமாத்திருக்கானோ அப்படின்னு நான் வந்து அப்போவே வந்து நான் விஜய் ஃபேன்ஸ்கிட்ட சொல்லி வச்சேன். யாரும் அதை கண்டுக்கல. ஒரு நாள் வந்து வசமாக வந்து மாட்டுவான், மாட்டுற அன்னைக்கு வந்து அவனை பற்றி நம்ம பேசுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த அக்காட்ட சொன்னேக்கா அந்த மாதிரி அவன் என்னையும் ஏமாத்தினான். அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த பையனுக்கு நான் SMS போட்டேன், சும்மா வந்து ஹாயின்னு SMS போட்டேன். அவன் ரீப்ளை பண்ணால் அவன்கிட்ட வந்து கேட்கணும், ஏன்டா இப்படி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்க, என்னையும் ஏமாத்தின மாதிரி ப்ரொமோஷன் சொல்லி என்கிட்ட ஒரு 500 ரூபா ஏமாத்தினேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் இதை தான் ஏமாத்தியான்னு கேட்குறதுக்கு ஹாயின்னு மட்டும் ஒரு SMS போட்டேன். அவன் உடனே அவன் என்ன SMS போட்டான்னா, உங்களுக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 500 ரூபா ஏமாத்தினாடா அப்படின்னு சொன்னேன். இது உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 500 ரூபா எனக்கு போட்டு விட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாய்ஸ் நோட்ஸ் போட்டேன், தம்பி இந்த மாதிரி வந்து எல்லார் காசையும் திருப்பி கொடுத்துட்றா, என் காசை நீ எனக்கு கொடுத்த மாதிரி எல்லார் காசையும் திருப்பி கொடுத்துரு, ஆல்ரெடி உனக்கு தான் பெரிய பிரச்சனையாக போகும் அப்படின்னு சொன்னேன். அவன் அதுக்கும் ரீப்ளை பண்ணலை. சரி 500 ரூபா எனக்கு போட்டு விட்டான், சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரிங்களா? அவன் ஐடியா பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.